என் பேர் அருண்குமார். நான் வந்து பழனியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில இருக்கிற இங்கே தும்பலப்பட்டிங்கிற ஊரில் வந்து சாய் சித்தார்த் ராபிட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு முயல் பண்ணை வச்சுருக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து ஒரு 2 யூனிட் அளவில் வச்சு முயல் பண்ணை நடத்திட்டுருக்கிறேன். நான் ஏன் இப்போ முயல் பண்ணை வச்சுருக்கிறேன்னா, எளிய முறையில் அதிக லாபத்தை தரக்கூடியதில் முயல் பண்ணை தான் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த முயல் கறியை வந்து நம்ம இருதய நோயாளிகளுக்கு, அப்புறம் புற்றுநோய் நோயாளிகள் இவங்க யாருக்கு வேணாலும் நம்ம அப்போவே அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்பங்க கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்த கறி வந்து கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா வெண்கறியை சேர்ந்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மீட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் மீட்டோட சேர்ந்தது. அதாவது கோழி, ஆடு, மாடு, மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் மீட்டோட சேர்ந்தது. முயல் கறி மட்டும்தான் வந்து வெண்கறி, அதாவது ஒயிட் மீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கறியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுனால கொழுப்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா உடம்புல அப்போவே கரைஞ்சிரும். இப்போ வந்து நான் 2 யூனிட் முயல் வந்து வச்சு வளர்த்திட்ருக்கிறேன். ஒரு யூனிட்னா வந்து பார்த்திங்கன்னா 7 பெண் முயல், 3 ஆண் முயல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண் முயல், 4 பெண் முயல் அந்த கணக்கில் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆண் முயல் வந்து பார்த்திங்கன்னா 4 பெண் முயலுக்கு அளவாக வச்சு கொடுப்பாங்க. ஆனால் பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் முயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பெண் முயல் அந்த ரேஞ்சில் வச்சு கொடுக்கறது நமக்கு வந்து ஓரளவு உங்களுக்கு குட்டி போடுறது தன்மையும் இதுவும் வந்து அதிகரிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டைப் ஆஃப் முயல் வந்து இந்தியாவுக்கு செட் ஆகிற மாதிரி டைப்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8 டைப் ஆஃப் ரேபிட் வந்து நான் வச்சுருக்கிறேன். அதாவது நியூசிலாந்து ஒயிட்டு, ஒயிட் ஜெயண்ட்டு, கிரே ஜெயண்ட்டு, சோவியத் சின்சிலா, சோவியத் வைல்டு, பிளாக் டச்சு, அப்புறம் பிளாக் ஜெயண்ட், இந்த மாதிரி ஒரு 8 டைப் ஆஃப் ரேபிட் வந்து நான் வச்சுட்ருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயல் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 28 நாள் டு 32 நாள் குட்டி போடும். அது குட்டி போட்ட வந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே அடுத்த இதுக்காக ரெடி ஆகிரும். ஆனால் வந்து பண்ணையில் வச்சு வளர்த்துறவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போவே அதை வந்து விட மாட்டாங்க. அது வந்து குட்டிகளுக்கு பால் கொடுக்க வச்சுட்டு ஒரு 45 நாள் கழிச்சு தான் குட்டியை பிரிப்பாங்க. அதை 45 நாள் கழிச்சு மறுக்க அதை மேட்டிங் விடுவாங்க. அப்படி வர்றப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 முறை வந்து அந்த தாய்முயல் வந்து குட்டி போடும். அப்படி வச்சிங்கன்னா தான் தாய்முயலோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குட்டியோட ஹீல்டு வந்து குட்டியும் ஆரோக்கியமான குட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு குட்டியை வந்து பார்த்திங்கன்னா தாய்முயல்கிட்ட இருந்து சில பேர் சொல்லுவாங்க ப்ரீடருக்காக வச்சேன்னா 3 மாதம் ப்ரீடரோட வச்சுக்கணும். ஆனால் நான் என் பண்ணையில் நேரடியாகவே அதை பண்ணியும் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு முயலை வந்து பார்த்திங்கன்னா 45 நாள் வந்து ஒரு முயலை பிரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு முயலை வந்து பார்த்திங்கன்னா அதே இதில் போட்ட இன்னொரு முயலை வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் தாய் முயலோடவே விட்டுருக்கிறேன். ஆனால் 2 முயலும் வளர்ந்து அடல்ட் ஆகி குட்டி போட்டது பார்த்திங்கன்னா ஒரே அளவிலான குட்டி தான் எனக்கு போட்டிருக்குது. ஆனால் அந்த ப்ரீடர் முயல் இதுக்குங்கிற வித்தியாசம் இல்லை, நம்ம கொடுக்க போகிற தீவனத்தில் தான் அந்த வித்தியாசம் வரும். உங்களுக்கு ப்ரீடர் குட்டின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியான தீவனம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக சத்துள்ள தீவனமாக தான் நம்ம கொடுக்கணும். அதுமாதிரி இப்போ கறிமுயல்னால் அதுக்கு தனியான தீவனம், அதாவது கறிமுயல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பு அதிகரிக்கிறது, அதாவது சோவியத் சின்சிலா, ஒயிட் ஜெயண்ட் இந்த மாதிரி ஜெயண்ட் டைப்பான முயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டிய தீவனம் வந்து வேறையாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறிமுயல் இப்போ வந்து ஏதோ ஒரு பண்ணையில் நீங்கள் வாங்க போகிறே அப்படின்னீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அது கறிமுயலா இல்லை வந்து வளர்ப்பு முயலான்னு பார்த்துக்கணும். ஏன்னா சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா கறிமுயல் வந்து உங்களுக்கு கொடுத்து தள்ளி விட்டாங்கன்னா அது வந்து இப்போ நீங்கள் வளர்த்தி இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது குட்டி போடாது. அப்புறம் சில பேர் நிறைய பேர் என்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க என் முயல் ரொம்ப நாள் வளர்த்திட்டு இருக்கிறேன் ஆனால் அது இன்னும் குட்டி போடலை அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து மேஜர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய தீவனம், நமக்கு அந்த முயலுக்கு என்ன தீவனம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி தரும். வீட்டில் முயல் வளர்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சும்மா தரையில் விட்டே வளர்த்திக்கலாம். அதுவே வந்து இப்போ நீங்கள் பண்ணையில் வைக்கிறோம்னா ஒரு 5 விஷயம் வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெட்டு இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முயல் வளர்க்குறதுக்கு ஒரு ஷெட்டு வச்சுருக்கணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூண்டு அமைச்சு நம்ம வளர்க்கணும். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா பசுந்தீவனம். அதாவது உங்களுக்கு வந்து பசுந்தீவனம் வந்து ரெகுலராக கிடைக்கிற மாதிரி இருக்கணும். குட்டிகளுக்கு வந்து அடத்தீவனம் மட்டுமே நம்ம போட்டு வந்து வளர்த்துறதுங்கிறது வந்து முடியாத விஷயம். அதாவது பசுந்தீவனம் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து இந்த காற்றோட்டம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும்.
சுற்றி இந்த சவுண்டு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா முயல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்டுக்கு வந்து ரொம்ப பயப்படும். அதனால் வந்து சவுண்டு இந்த மாதிரி இருக்கிற இடம் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். 5வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முயல் பண்ணைக்கு வந்து சுத்தமாக வந்து ஹீட் ஆகவே ஆகாது. நீங்கள் வந்து ஹீட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து வைக்கக்கூடாது. ஒரு சுற்றி வந்து ஒரு மரம் இருக்கிற மாதிரியோ அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து கீற்று கொட்டை போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவே கூலிங் சீட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து முயல் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குட்டிகளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த கீற்று கொட்டையை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். முயலுக்கு வந்து நம்ம 2 வகையான தீவனம் கொடுக்குறோம். அது என்னென்னா அடர்த்தீவனம், இன்னொன்று பசுந்தீவனம். அடர்த்தீவனம் என்னென்னா நெல் தவிடு, கோதுமை தவிடு, உளுந்து தூசி, கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி ஒரு 7, 8 டைப்பு தானியத்தை வந்து அதை வந்து நல்லா பொடியாக அரைச்சி அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி முயலுக்கு அடர்த்தீவனமாக காலையில் ஒரு 7 to 8 அந்த ரேஞ்ச் டைமிங்குள்ளே நம்ம கொடுத்துருவோம். இப்போ அடல்ட் முயலாக இருந்தால் ஒரு 150 கிராமும், ஒரு செமி அடல்ட்டாக இருந்தால் ஒரு 100 கிராமு. குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே இருக்கிற குட்டிகளுக்கு வந்து நம்ம அடர்த்தீவனம் கொடுக்கலாம். அதுகளுக்கு வந்து ஒரு 50 கிராம் அடர்த்தீவனம் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் வைக்கணும். பசுந்தீவனம் வந்து பார்த்திங்கன்னா கோஃபோரு, இந்த ஆனைப்புல் இந்த மாதிரி மாடுகளுக்கு போகிற அந்த தீவனம் வந்து பார்த்திங்கன்னா முயல்களுக்கும் போடலாம். அதாவது பசுமையாக இருக்கிற எந்த தீவனம் வேணாலும் முயல்களுக்கு போடலாம். ஒரே இதாக வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாளும் வந்து பார்த்திங்கன்னா அதே பசுந்தீவனத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போட்டோம்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அகத்திக்கீரை அந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரை போடுவோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அகத்திக்கீரை அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் அளவாக போடுங்க. ஏன்னா வந்து அகத்திக்கீரை வந்து ஹீட் கொஞ்சம் அதிகமாகும். முயலுக்கு இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி, நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முயலுக்கும் சிலப்பட்ட நோய்கள் வரும். ஏன்னா அது ஒரு உயிரினம் தானே, அதுக்கும் சில நோய்கள்லாம் வரும். அது என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா சொறி நோய் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொறி நோய்ங்கிறது என்னென்னா அதோட யூரின் வந்து அமோனியா கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது. அதோட யூரின் வந்து அது மேலே தெரியாமல் பட்டுருச்சுன்னா இல்லை அது பட்ட ஏதாவது ஒரு இதை வந்து தெரியாமல் அது மேலே உடம்புல எங்கேயாவது பட்டுருச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் செதிலாக உரியிற மாதிரி இருக்கும். அது வந்து சொறி நோய். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி, வேப்பெண்ணெய் 2 குழப்பி வந்து பார்த்திங்கன்னா அது எந்த இடத்துல சொறி இருக்கோ அதை தடவிங்கன்னா ஒரு 2-3 நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கழிச்சல் நோயின்னு சொல்லுவோம். அது வந்து எப்படின்னா லூஸ் மோஷன் முயலுக்காகும். முயலுக்கு இப்போ மார்க்கெட்லேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிட்டு வர்றது இல்லாட்டி வந்து நீங்கள் அதுக்கு அளவுக்கு அதிகமாக தீனி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கழிச்சல் நோய் ஏற்படும். கழிச்சல் நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை, இந்த தென்னை ஓலை இதெல்லாம் எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா கழிச்சல் நோய் ஒரு 2 நாளில் சரியாயிடும். கன்னியூவாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சரியாக போயிடும். தாய்முயல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குட்டி போட்டதுலேருந்து ஒரு 15 நாள்லேருந்து 2.5 மாதங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த தலை சுற்று நோய் ஏற்படுறதுக்கு இன்னொரு மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் காக்ஸ்னு ஒரு மருந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்து. ஒரு 600 வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். அது 600 வரும். அது வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலக்கி நம்ம குட்டிகளுக்கு, அதாவது தாய்முயல் குட்டி போட்டதுலேருந்து ஒரு மாதம் வாரத்துக்கு ஒரு டைம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த தலை சுற்றுங்கிற பிரச்சனையை வந்து முக்கால்வாசி குறைக்கலாம். இப்போ யாரெல்லாம் முயல் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, அப்புறம் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, காலேஜ் பசங்க பார்ட் டைமில் நமக்கு ஏதாவது ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் முயல் பண்ணையை ஸ்டார்ட் பண்ணலாம். முயல் பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆர்வமும் பொறுமையும் இருந்தால் மட்டும் போதும். நான் வந்து பிஎஸ்சி டிடிஎல் வந்து படிச்சிருக்கிறேன். நான் படிச்சுட்டு இப்போ வந்து ஒரு கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கிறேன். நான் வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் இங்கே வந்து முயல் பண்ணையை பார்த்துக்குவேன். மற்றபடி ஐடியா மட்டும்தான் இருந்தது. மற்றபடி இந்த முயலுக்கு தீவனம் வைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, முயலுக்கு வந்து குட்டி போட்டால் அதை பராமரிக்கிறது எல்லாமே வந்து பார்த்துக்கணுன்னா எங்கள் அம்மா தான் பார்த்து இது பண்ணியிருக்காங்க. எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துட்டு நான் வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ் பண்ணி காட்டுறதுக்கு எங்கள் அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு முயல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு யூனிட், அதாவது வந்து 7 பெண் முயல் 3 ஆண் முயல் அந்த ரேஷியோவில் வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். ஒரு முயல் பண்ணை வைக்கணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய இடம்லாம் தேவைப்படாது. ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தாவே அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 4 அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 முயல் நீங்கள் வளர்த்தலாம். அந்த ரேஞ்சில் வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு ஓகே. நீங்கள் வந்து காலையில் மாலையில் அந்த ஒரு முயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா போதும். காலையில் ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம். அந்த இதை வந்து நீங்கள் முயல் பண்ணிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் முயலை கேர் பண்ணுறீங்களோ அதே அளவு முயல் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கும். இப்போ முயல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ குட்டி அந்த மாதிரி 1 குட்டி 2 குட்டி வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். ஏன்னா வந்து இப்போ நான் இங்கேருந்து இப்போ திருச்சியில், சென்னையில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா இங்கே தான் நான் பண்ணுறது. குட்டியோட காஸ்ட்டை விட உங்களுக்கு டெலிவரி காஸ்ட் வந்து அதிகமாகும். இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு யூனிட்டாக அந்த 2 யூனிட் அந்த மாதிரி எங்களுக்கு கேட்குறவங்களுக்கு வந்து நாங்கள் அவங்க இடத்துக்கே போய் அவங்களுக்கு கூண்டு, பண்ணை எல்லாம் அமைச்சிட்டு முயல் குட்டி எப்படி இது பண்ணணும், எப்படி ப்ரீடிங் பண்ணணும், எப்படி குட்டி எடுத்து அதை எப்படி சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் இருந்து சொல்லி கொடுத்துட்டு முயல் குட்டிக்கான கூண்டு இதுவும் நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். ஒரு முயல் குட்டிக்கான கூண்டு, அதுக்கப்புறம் அதோட வாட்டரிங்
வாட்டரிங் சிஸ்டமு, அதோட வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி அந்த கழிவை எப்படி வெளியே எடுக்கிறது எல்லாத்தையுமே நாங்களே சொல்லிக் கொடுத்து அதை அமைச்சு அங்கே இருந்து பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மன திருப்திக்கு அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் தான் எங்கள் அடுத்த வேலையை பார்ப்போம். நான் முயல் வந்து பார்த்திங்கன்னா, முயல் குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல், திருப்பூர், கோவை இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து நான் வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கிறேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீயாக தான் டெலிவரி பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா நான் அந்த சைடு தான் வேலைக்கு போகிறேன். அதனால் அங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிட்டுருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முயல் வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் சரி, எந்த ஊரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எங்கிட்ட தான் முயல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி முயல் வளர்த்துருக்கிறனாலும் சரி, உங்களுக்கு எந்த முயல் வளர்ப்பில் ஏதாவது குட்டி போடல, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதுக்கு என்ன மருந்து அப்படிங்கிற எது வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணி எப்போ வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகத்தை வந்து கேட்கலாம். நான் உங்களுக்கு அப்போவே தெளிவு பண்ணி கொடுப்பேன். வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. நான் முயல் பண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என் மகன் வச்சுருக்கிறான். நான் தான் முயல் பண்ணையை பார்த்துக்கிறேன். வீட்டு வேலையெல்லாம் போக இங்கே வந்து முயல் பண்ணையை காலையில் தீனி வச்சுட்டு போயிடுறேன். மதியம் வந்து தண்ணி வச்சுக்கிறேன். சாயங்காலம் தீனி வச்சுக்கிறேன். எல்லாம் பார்த்துக்கிறேன். மாதம் 20,000 ரூபா வருமானம் கிடைக்கும். முயல்குட்டி வந்து இப்போ வந்து எல்லோரும் பார்த்துட்டு இந்த சினிமா இதில் எல்லாம் பார்த்துட்டு முயல்குட்டியை காதை பிடிச்சி தூக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அந்த காட்டு முயலுக்கு வேணால் அது செட் ஆகும். இது வந்து வீட்டில் நம்ம வளர்க்குற முயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதை பிடிச்சி தூக்க முடியும். ஏன்னா காதில் இருக்க சின்ன சின்ன நரம்பெல்லாம் ஓடிட்டுருக்கும். நம்ம அப்படி பிடிச்சி தூக்கணும்னா அதில் ஏதோ ஒன்று கட் ஆச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆயிரும். முயல்குட்டி எப்படி பிடிச்சோம்னா காது ப்ளஸ் முதுகு ரெண்டையும் சேர்த்து ஒரு அமுத்து பிடிச்சி இப்படி தூக்கணும்னா தான் அதை வந்து இதாகும். எப்படி தூக்கணும்னு அவங்களுக்கு தூக்கி காட்டுறேன். ஃபஸ்ட்டு முயல்குட்டி தூக்கிறப்ப லைட்டாக தடவி கொடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் பயப்படும். நீங்கள் தூக்குறப்ப பிடிச்சிட்டு காதோடு சேர்த்து முதுகு இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு இப்படி தூக்குனிங்கன்னா, தூக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு அடியில் ஒரு கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது வாட்டு அமைதியாக இருக்கும். அப்படி வச்சுட்டு உங்கள் கையில் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வாட்டு இப்படி அமைதியாக இருக்கும். நீங்கள் இப்போ மருந்து கொடுக்குறது, இந்த முயல்குட்டியை பார்க்குறது, ஏதாவது கழிச்சல் பிரச்சனை இருக்குதா, இல்லை சொறிகிரி வந்துருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வாட்டு உங்களுக்கு அமைதியாக படுத்திருக்கும். எந்த ஒரு துள்ளாது கீறல் பண்ண. இதுவே நீங்கள் காதை பிடிச்ச மாதிரி அதுக்கு முயலுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரண்டி வரக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி பிடிச்சி தூக்கிக்கிட்டிங்கன்னா அது வாட்டு பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க அது வாட்டு இப்படி அமைதியாக படுத்திருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஒரு வளர்ந்த ஆண் முயல்னால் அது 8 மாதம் வந்து நிறைவடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு வளர்ந்த பெண் முயல் அடல்ட் ரேஞ்சில் இருக்கிற பெண் முயல் பார்த்திங்கன்னா 6 மாதம் நிறைவடைஞ்சிருக்கணும். அந்த பேரை நீங்கள் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு குட்டியோட ஈல்டு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண் வந்து கருவுற்று 28 to 32 நாளில் வந்து குட்டி போட்டுரும். அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முயல், நல்ல ஃபீடிங் நீங்களாம் எல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா அது வந்து சுமாராக வந்து ஒரு ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட் டைம் குட்டி போடுற முயலாக அப்படி இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு 3 முயல் அந்த மாதிரி ரேஞ்சில் போடும். இதுவே வந்து அதுக்கடுத்த கன்டினியூவாக இது ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து 3 to 12 குட்டி வரும். என் ஃபார்மில் இது வரைக்கும் அதிகபட்சமாக 10 குட்டி வரைக்கும் போட்டிருக்குது ஒரு முயல். அதே மாதிரி ஆண் முயல் வந்து பார்த்திங்கன்னா பெண் முயல் தானே உங்களுக்கு பண்ணைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெண் முயலுக்கு முக்கியமான இதை கொடுத்துட்டே கூடாது. ஆண் முயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் உருவாக்குறதே ஆண் முயல் தான். அதனால் ஆண் முயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கான தீவனம் வந்து சரியாக கொடுக்கணும். பெண் முயலுக்கு கொடுக்குற தீவனத்தையே வந்து ஆண் முயலுக்கு வந்து அதில் கொஞ்சம் இது பண்ணணும். ஏன்னா ஆண் முயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தியை உருவாக்குறதுக்காக இந்த கொண்டக்கடலை, இந்த பருப்பு வகைகள் வந்து ஆண் முயலுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும். அந்த இதை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறோம்.